ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் போடும்போது அப்படியே கையெல்லாம் நடுங்குச்சு. ஐயோ இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு போட போகிறோமே அப்படின்ட்டுன்னு. பட் ஐ திங்க் எத்தனை வாட்டி போட்டிருக்கேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. அவ்வளோ வாட்டி நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. ஸ்னேஹா மேம் வந்து வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அவங்க. எனக்கு பாண்டிங் வந்து மோர் ஆஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட் விட ஒரு சிஸ்டர் பாண்டிங் தான் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட. இப்போ மேமோட ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ளோவாக இருக்கும். ஸோ அவங்க ஏதாவது ஸ்கின் கேர் ரொட்டீன் ஏதாவது ஃபாலோ பண்ணுறாங்களா? ஏபிசி ஜூஸஸ் நிறைய குடிப்பாங்க. ஏபிசி ஜூஸ் குடிப்பாங்க. என்ன கேட்பாங்க, குடி நீயும் குடி அப்படின்வாங்க. நமக்கு இதெல்லாம் வேண்டாம், இருக்கிற மூஞ்சி போதும் எனக்கு. ஸ்ரீதேவி அக்காக்கு ஆக்சுவலி நிறைய பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா ஷூட்லேயும் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அவங்க அந்தளவுக்கு உங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் மேக்கப் போடுறப்போ என்கிட்ட சொன்னாங்க, நீ மேக்கப் போடுறப்போ நான் பெருசாக கண்ணாடி பார்க்குறது கிடையாது, நான் அப்படியே கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துருவேன், வேறு யாராவது போட நான் கண்ணாடி பார்ப்பேன். ஸ்னேஹா மேம் முறைச்ச மாதிரி ஒரு லுக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நான் எல்லாரும் ஏன்னா இப்படி கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க. அது ஏன் நீங்கள் இருந்தீங்களா அந்த இடத்துல? நான் பக்கத்தில் தான் இருந்தேன். ஆக்சுவலி அவங்க கோவம்லாம் படலை. அவங்க வந்து ரொம்ப ஃபன்னியாக வந்து சாரை கூப்பிட்டாங்க. ஓகே, அது முன்னாடி ஒரு ஃபன்னி பாட்டு இருக்கு, அதுக்கப்புறமும் நார்மலாக தான் பேசியிருப்பாங்க. அதெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த நடுவில் இருந்தது மட்டும் போட்டதுனால. வாவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் காவேரி ராமன். ஸோ இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம்னா அழகுக்கே அழகு சேர்க்கிற பர்சன் சொல்லலாம். ஸோ இவங்களோட கைவண்ணத்தால நிறைய செலிபிரிட்டிஸை வந்து அழகா காமிச்சிருக்காங்க. ஈவன் ஸ்னேஹா மேமோட பியூட்டிக்கு கூட இவங்களும் ஒரு ரீசன் சொல்லலாம். ஸோ வேற யாரும் இல்லை, செலிபிரிட்டி மேக்கப் ஆர்டிஸ்ட் வைஷாலினி அவங்க தான் பார்க்க வந்திருக்கோம். ஸோ வெல்கம் மேம். ஹலோ. இப்போ ஸ்னேஹா மேமோட லுக் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி மகாராணி மாதிரி வந்து அவங்க கிரியேட் பண்ணியிருக்கீங்க. எப்படி மேம் அந்த லுக்கு கிரியேட் பண்ணீங்க? ஆக்சுவலி அவங்களுக்கு என்ன லுக் போட்டாலும் வந்து ரொம்ப அழகாக எலிகெண்ட்டாக அவங்க கேரி பண்ணிடுவாங்க. அண்ட் அந்த அவுட்ஃபிட், ஜுவல்லரி எல்லாமே வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணிச்சுன்னு தான் நாங்கள் சொல்லணும். ஸோ அந்த ஹோல் எஃபர்ட் எல்லாருமே, நான் மட்டும் இல்லை, சாரி ட்ரேபிஸ்ட், ஜுவல்லரி பர்சன், அஃப்கோர்ஸ் ஸ்னேஹாலயா சாரீஸ் அண்ட் ஸ்னேஹா மேமோட அழகு எல்லாமே, மேக்கப், ஹேர் எல்லாமே சேர்ந்து அவங்க வந்து ரொம்ப அழகாக நிற்கிறாங்க. இந்த காஸ்டியூம் வந்து இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா மேம்? மேக்கப்பும் வந்து இதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளானிங்லாம் ஏதோ பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப பிளானிங் பண்ணது கிடையாது. ஏன்னா மேம்க்கு நிறைய வாட்டி பண்ணனால அப்படியே ஃப்ளோவோட மோஸ்ட் ஆஃப் த டைம் போயிடுவோம். பட் லுக் மட்டும் லைட்டாக டிசைட் பண்ணும். ஐ ஷேடோஸ் மட்டும் இப்படி போகலாம், கொஞ்சம் பிங்க் டோன்ஸாக போகலாம், லிப்ஸ்டிக் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சட்டிலாக பிங்க் அந்த மாதிரி டோன்ஸ் வச்சுக்கலான்னு மட்டும் பிளான் பண்ணும். மற்றபடி பெருசாக வந்து எதுவும் பிளான் அன்னைக்கு ஆன் ஸ்பாட்டில் வந்து பண்ணது தான் வந்து எல்லாமே. பன்னுக்கும் முன்னாடியே டாசல்ஸ் வைக்கலாம் அப்படின்ட்டு பேசி வச்சுருந்தோம். பட் என்ன மாதிரி எப்படி வைக்கலாம், எத்தனை டாசல்ஸ் வைக்கலாம், அதெல்லாம் அங்கே ஆன் ஸ்பாட்டில் போய் பார்த்து தான். ஆக்சுவலி வந்து லாஸ்ட் டைமும் வந்து ஒரு ஒயிட் அண்ட் கோல்டன் கலரில் சாரீ டபுள் லேயர் சாரீஸ் வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்க. ஸோ சேம் அப்பவும் நீங்கள் தான் வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த டைமும் அதே பண்ணியிருந்தீங்க. என்ன டிஃப்ரென்ஸ் அதுக்கும் இதுக்கும் ஏதாவது இருக்கா? அது வந்து கொஞ்சம் நிறைய கோல்ட் டோன்ஸாக போயிருந்தோம். கொஞ்சம் மேக்கப் இதை விட ஹெவியாக இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் சட்டில் மேக்கப், கொஞ்சம் பிங்க் டோன்ஸ், சாஃப்ட் டோன்ஸ் அந்த மாதிரி போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்ச ஸ்னேஹா மேம் கூட ரொம்ப வருஷமாக நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அவங்களுக்கு இருக்கிற பாண்டிங் எப்படி மேம்? ஸ்னேஹா மேம் வந்து வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் அவங்க. எனக்கு பாண்டிங் வந்து மோர் ஆஃப் மேக்கப் ஆர்டிஸ்ட் விட ஒரு சிஸ்டர் பாண்டிங் தான் எனக்கு இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்கக்கிட்ட. ஏன்னா எனக்கு எல்லாமே ரொம்ப அட்வைஸ் பண்ணுறதுலேருந்து, இது இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுலேருந்து ரொம்ப அக்கறை எடுத்து பண்ணுவாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ். லாஸ்ட் டைம் வந்து பிரசன்னா சாருக்கும் நீங்கள் மேக்கப் பண்ணியிருந்தீங்க. இந்த டைம் வந்து சார் எதுவும் பண்ணலையா? இந்த டைம் வந்து சார் சிம்பிளாக வந்துட்டு அப்படியே சிம்பிளாக போயிட்டாரு. லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். லாஸ்ட் டைம் ஒரு தோத்தி வந்து சாரியை வந்து தோத்தி மாதிரி வேர் பண்ணியிருந்தாரு. அதுவும் ரொம்ப நியூவாக இருந்தது. பட் இந்த டைம் சார் ரேம்ப் வாக் பண்ணலை. அவன் வந்து க்யூட்டாக ஸ்னேஹா மேம் கூட வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துட்டு போயிட்டாரு அவர். ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ண இந்த 2 ட்ரைப்பிங் சாரீ அந்த மேக்கப் லுக்கை நிறைய பேர் வந்து ரிப்ளிகா பண்ணி பார்த்தாங்க. ஸோ இந்த டைமும் வந்து அது பயங்கர வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த பிங்க் கலர் சாரீ, அந்த சாரியே நிறைய பேர் வந்து சர்ச் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் வைக்கலாம்? இப்போ 2 லேயர் சாரீ வச்சிருந்தீங்க, நெக்ஸ்ட் டைம் எப்படி 3 லேயர் சாரியா? நெக்ஸ்ட் டைம் வந்து அதை கோல்ட் பண்ணியாச்சு, பிங்க் பண்ணியாச்சு, அடுத்து என்னதுன்னு எனக்கும் தெரியல. நெக்ஸ்ட் இயர் நான் தான் சொல்லிட்டு இருப்பேன், பேசாம 3 சாரி வச்சு ட்ரேப் பண்ணிடலாம் அப்படின்னு திவ்யன்ட்ட பேசணும் நான். இப்போ திவ்யன் எப்படி மேம் உங்க கூட நல்லா க்ளோஸா? எப்படி நீங்க கோஆர்டினேட் பண்றதுல எப்படி பண்ணுவாரு? திவ்யன் இஸ் வெரி ஸ்வீட். தம்பி மாதிரி எனக்கு. ஓகே, ரொம்ப கியூட்டான பையன்.
நல்லா ஜாலியா இருக்கும் திவ்யன் கூட ஒர்க் பண்றது எல்லாமே. இப்போ இந்த மாதிரி ஷூட் பிளான் பண்ணும்போது சாரீஸ் எல்லாம் மேக்ஸிமம் யார் செலக்ட் பண்ணுவா மேம்? இந்த சாரீஸ்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யார் இந்த கோஆர்டினேட் பண்றது, ஸ்டைலிங் யார் பண்றது? மெயினா ஸ்டைலிங் மெயினா ஸ்னேகா மேம் அண்ட் பிரசன்னா சார். மேமே பண்ணிடுவாங்க. ஆமா ஆமா, அவங்க ஆக்சுவலி கடைக்கு செலக்ட் பண்ற சாரீஸுமே அவங்க பர்சனலா போய் செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ நீங்க ஸ்னேகாலயால பாக்குற ஆல்மோஸ்ட் எல்லா சாரீஸுமே மேமே போய் பர்சனலா செலக்ட் பண்ண சாரீஸ், அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் அப்படி எடுக்கிறது தான் அவங்க வைப்பாங்க. ஸோ அவங்க ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணுவாங்க கடைக்கு. சாரும் போய் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி, ஸோ அவங்க 2 பேர் தான் மெயினாக எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ இந்த இதுக்குமே அவங்க தான் போய் அந்த சாரி செலக்ட் பண்ணது, இந்த 2 சாரி போடலாம் அப்படின்னு சொன்னது எல்லாமே அவங்க தான். மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு அந்த சீன்ல வந்து பிஹைண்ட் த சீன் நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சாரி ட்ரேப்பிங் தான் வந்து மேக்கப்பை தாண்டி சாரி ட்ரேப்பிங் தான் ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா. இப்போ நீங்க மேக்கப் பண்ணும்போது ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் நிறைய இருக்கும்ல மேம்? இப்போ ஸ்னேகா மேம்க்கு வந்து பெருசா வந்து ஆக்னே அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எப்படி உங்களுக்கு ஈஸியா இருக்குமா, கொஞ்சம் டஃபா இருக்கிற மாதிரி இருக்குமா? ரொம்ப ஈஸி தான் எனக்கு மேம்க்கு. ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது அப்படியே கையெல்லாம் நடுங்குச்சு, ஐயோ இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு போட போறோமே அப்படின்ட்டுன்னு. பட் ஐ திங்க் எத்தனை வாட்டி போட்டிருக்கேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை, அவ்வளோ வாட்டி நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ வந்து இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் மீ. கடை ஸ்கின் கேர் ரொட்டீன் அதெல்லாம் பண்ணிட்டு மேக்கப் ஆரம்பிச்சிருவோம் நாங்கள், அவ்வளோதான். இப்போ மேமோட ஸ்கின்னே பார்த்தீங்கன்னா பயங்கர க்ளோவாக இருக்கும். ஸோ அவங்க ஏதாவது ஸ்கின் கேர் ரொட்டீன் ஏதோ ஃபாலோ பண்ணுறாங்களா? அவங்க என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஐ திங்க் நார்மல் மாய்ஸ்சரைசர் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக அப்ளை பண்ணுவாங்க. பட் அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க, நல்ல ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. எப்படி டெய்லியுமே மார்னிங் நைட் 2 டைமும் ஒர்க் அவுட் பண்ணுவாங்களா? எத்தனை ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஆனால் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க உடம்பு குறைக்கணும்னு நினச்சா குறைச்சிடுவாங்க, அந்த மாதிரி ஒரு பர்சன். ரொம்ப டெடிகேஷனாக பர்சன். அவங்க ரீல்ஸ்லேயே ஸ்டோரிஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய ஜிம்ல இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஷி லைக்ஸ் ஒர்க்கிங் அவுட் ஆல்சோ வெரி மச். அதனால நல்ல ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஐ திங்க் அது ஸ்கின்ல நல்லா தெரியுது. ஆமா, நம்ம வந்து எங்க ஒர்க் அவுட்லாம் பண்ணலன்னா ஒன்றும் தெரியாது. பட் அவங்க செம்மையாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, நல்ல ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. இப்போ வந்து ஏபிசி ஜூஸ், கிரீன் ஜூஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஜூஸஸ் வைப்பேன். மேம் ஏதாவது ரெகுலரா இந்த ஜூஸ் எடுத்துக்குவாங்க, நீங்க பார்த்துருப்பீங்கல்ல ஷூட்ல? ஏபிசி ஜூஸஸ் நிறைய குடிப்பாங்க. ஏபிசி ஜூஸ் குடிப்பாங்க. என்ன கேட்பாங்க, குடி நீயும் குடி அப்படின்வாங்க. நமக்கு இதெல்லாம் வேண்டாம், இருக்கிற மூஞ்சி போதும் எனக்கு அப்படின்னு. அதான் மேம் டெக்னிக் யாருக்கும் தெரியல. ஏன்னா க்ளோயிங் ஸ்கின் டிப் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஹெல்த்தியா சாப்பிட்ற மூலியமா தான் வந்து நமக்கு ஃபேஸ் நல்லா தெரியும். கண்டிப்பா, வெரி ட்ரூ. மேம் வந்து மேக்ஸிமம் எந்த மாதிரியான மேக்கப் ப்ரிஃபர் பண்ணுவாங்க? அதாவது ரொம்ப சட்டலா இருக்கணும்னு நினைப்பாங்களா, இல்லை கொஞ்சம் ஒரு மாதிரி மேட் ஃபினிஷ்டா இருக்கணும், அந்த மாதிரிலாம் எந்த மாதிரி? அவங்களுக்கு வந்து சட்டலா டியூவி ஃபினிஷ் ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் நல்லா கிளாஸியா மேக்கப் இருக்கிறது ரொம்பவும் பிடிக்காது. கொஞ்சம் மினிமலா இருக்கணும் அவங்களுக்கு மேக்கப். ரொம்ப லேயரா போட்டால் அவங்களுக்கு பிடிக்காது. ஸோ ரொம்ப லைட் லேயர், டியூவி ஃபினிஷ். எனக்கு தெரிஞ்சு நீங்க மேமுக்கு மட்டும் எவ்வளோ மேக்கப் பண்ணிருப்பீங்க? ஆக்சுவலி தெரியல, நான் இப்பதான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும் எத்தனை வாட்டி பண்ணியிருக்கோம். உங்க இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்து பார்த்தா மேக்ஸிமம் மேம் தான் இருக்காங்க. எவ்வளோ எடுத்திருப்பீங்க? தெரியவே இல்லை, கணக்கே இல்லை சுத்தமா. பிகாஸ் நாங்க டிஜேடி ஷோஸே நிறைய ஒரு 3 சீசன் கிட்ட பண்ணியிருக்கோம். அது இல்லாம ஸ்னேகாலயா ஷூட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். மற்றபடி ஆட் ஷூட்ஸ், மூவி ஷூட்ஸ், கோட் மூவிக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னா நான் எங்க போறதுன்னு தெரியல. கோட் மூவி சொல்லும்போது தான் ஞாபகம் வருது, உங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பர்சனை பின் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அவர் யாருன்னு சொல்றீங்களா? விஜய் சார் கூட எடுத்த போட்டோ அது. கோட் மூவி ஷூட் அப்போ எடுத்தோம். ஸோ எப்படி மேம் விஜய் சார் எப்படி இருந்தாரு அங்க? எப்படி உங்ககிட்ட எல்லாம் பேசினாரு? விஜய் சார் ரொம்ப நல்லா பேசினாரு. வெரி ஸ்வீட் பர்சன். ரொம்ப நம்ம அந்த ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார் அப்படிலாம் கிடையாது. வந்தாலாம் எதுவும் கிடையாது. ரொம்ப கேஷுவலா இருப்பாரு செட்லயுமே. ரொம்ப எல்லாத்தையும் பொலைட்டா பேசுவாரு. வந்தோடனே பக்கத்துல யாரு இருந்தாலும் குட் மார்னிங்மா, குட் மார்னிங்ப்பா அப்படின்னு சொல்லுவாரு. ரொம்ப ஜாலியா தான் இருந்தாரு. ஜாலி டைப் அவர். இப்போ ஆன் ஸ்கிரீன்ல வந்து ஸ்னேகா மேம் பார்த்துருக்கோம். ஆஃப் ஸ்கிரீன்ல வந்து மேம் எப்படி ரொம்ப கோவப்படுற மாதிரி டைப்பா இல்லை ரொம்ப ஜாலி டைப்பா எப்படி இருப்பாங்க? ரொம்ப ஜாலி டைப் மேம், ரொம்ப ஜாலி டைப். கோவமே வராதா? இப்போ வந்து ஒர்க் விஷயத்துலயும் சரி எல்லா விஷயமே பார்த்துருப்பீங்க. மேம்க்கு டக்குன்னு கோவம் வர்றது அந்த மாதிரி ஏதோ விஷயம்? இல்லை டக்குன்னு கோவம் வர பர்சன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. கோவமே வராது. இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் பெருசா கோவப்பட்டுலாம் பார்த்தது கிடையாது. கொஞ்சம் அப்செட், ஏதாவது ஒழுங்கா போகலன்னா அப்செட் ஆவாங்க. பட் அந்த கோவப்பட்டு கத்துறது, திட்டுறது, அந்த ஆட்டிடியூட் காட்டுறது அந்த மாதிரிலாம் ஆட்டிடியூடே இல்லை மேம் கிட்ட. ஐயோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவங்க கிட்ட. இப்போ ஸ்னேகா மேமும் பிரசன்னா சாரும் மேக் ஃபார் ஈச் அதர் மாதிரி அவங்களோட கப்பல்ஸ் பத்தி சொல்லவே வேண்டாம். அந்த அளவுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருப்பாங்க. ஸோ நீங்க வந்து அவங்களோட டிராவல் பண்ணிருக்கீங்க. அவங்க 2 பேரும் எப்படி இருப்பாங்க? ரொம்ப கியூட் கப்பிள்ஸ் 2 பேருமே. இப்ப சண்டைலாம் போட்டுப்பாங்களா? அது மாதிரி ஏதோ நடந்திருக்கா? சண்டைலாம் போட்டுக்கிட்டது கிடையாது. இல்ல சண்டைலாம் போட்டுக்கிட்டது கிடையாது. பட் ரொம்ப ஸ்வீட்டா they have lot of love and respect for each other. அது வந்து நமக்கு கூட பழகும் போதே தெரியும். 2 பேரும் ரொம்ப நல்லா பழகிப்பாங்க. லைக் அது ஒரு ஃபேக்காலாம் இருக்காது. ஒருத்தர் இருக்காங்களே ஃபேக்கா நடிக்கிற அப்படிலாம் கிடையாது. நார்மலாவே. ஏன்னா அவங்க ரெடி பண்ணும்போது நான் வீட்டில் தான் போய் ரெடி பண்ணுவேன் நான். ஸோ ரொம்ப இயல்பா நார்மலா
ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அழகா நடத்திப்பாங்க 2 பேரையுமே. அவங்க லவ் ஸ்டோரி ஆக்சுவலி நல்லா தான் இருக்கும். இப்போ அவங்க கிட்ட இருந்து ஏதாவது சரி இந்த விஷயத்த நான் கத்துக்கிட்டேன் அந்த மாதிரி ஏதாவது அவங்க ரிலேஷன்ஷிப்பை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது தோணி இருக்கா சரி இது நல்லா இருக்கே அப்படின்னு? ஐ திங்க் யூ ஷுட் ரெஸ்பெக்ட் யுவர் பார்ட்னர் அ லாட் அப்படின்னு கத்துக்கிட்டேன் நான். அந்த ரெஸ்பெக்ட் வந்து ஒரு கப்புள் ரிலேஷன்ஷிப்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு கத்துக்கிட்டேன் நான். இப்போ வந்து ஃபேமிலி டாக்டர்ஸ் மாதிரி ஃபேமிலி மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் விஜயகுமார் அவரோட வீட்டில். ஸோ எப்படி மேம் அவங்க ஃபேமிலிக்கே நீங்கள் தான் மேக்கப் ஆர்டிஸ்ட் நினைக்கிறேன், எல்லா ஷூட்டுமே அவங்க கூட நீங்கள் இருக்கீங்க, அவங்க எப்படி மேம் கனெக்ட் ஆனாங்க உங்களுக்கு? ஸோ அவங்களும் இந்த ஆன் த ஃப்ளோவில் வந்து என்ன ஒரு நாள் பிரீதாக்கா வந்து மெசேஜ் பண்ணி கூப்பிட்டாங்க. ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு வரலட்சுமி நோம்புக்கு தான் பண்ணேன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அப்போ ஐ வாஸ் அ ஹேர் ஸ்டைலிஸ்ட். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஹேர் தான் பண்ணேன், அதுக்கப்புறம் தான் நான் வந்து மேக்கப் பண்ணேன் அவங்களுக்கு. ஸோ அவங்களுக்கு மேக்கப் பண்ண அப்புறம் தான் வந்து ஸ்ரீதேவி அக்காவுக்கு பண்ணேன் நான். அதுக்கப்புறம் தான் வந்து தியா வெட்டிங்கில் பண்ணேன், அப்புறம் அனிதாக்காக்கு பண்ணியிருந்தேன் நான். ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸ்ரீதேவி அக்காக்கு ஆக்சுவலி நிறைய பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், எல்லா ஷூட்லையும் நீங்கள் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு பர்சனலாக கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அக்கா வந்து ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம் மேக்கப் போடுறப்போ என்கிட்ட சொன்னாங்க, நீ மேக்கப் போடுறப்போ நான் பெருசாக கண்ணாடி பார்க்கறது கிடையாது, நான் அப்படியே கான்ஃபிடென்ட்டாக உட்காந்துருவேன், வேற யாராவது போட நான் கண்ணாடி பார்ப்பேன் அப்படின்னு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் போடும்போது அவங்க கண்ணாடி பார்த்துட்டே இருந்தாங்க. ஏன்னா ஆப்வியஸா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடுறப்போ நம்ம ஒர்க் பர்சனலா அவங்க பார்த்தது இல்லை அப்படின்றப்போ இட்ஸ் வெரி நார்மல் டு see the mirror. ஓகே கரெக்டா போடுதா இந்த பொண்ணு அப்படின்ட்டு. பட் செகண்ட் டைம் வந்து பார்க்கல அவங்க. முடிச்சுட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி நீ போடுறப்ப நான் கண்ணாடி பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு நீ கரெக்டா போட்டுருவே அப்படின்னு தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அது சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கும் இந்த விஜய் டிவி டான்ஸ் ஷோக்கு வந்து அடிக்கடி மேக்கப் போடுவோம். ஸோ நேற்று கூட அவங்களுக்கு வந்து ப்ரோமோ லான்ச்சுக்காக ஒரு ஷூட்காக மேக்கப் போட்டிருந்தேன். ஸ்னேகா மேம்க்கு நிறைய லுக் கிரியேட் பண்ணிருப்பீங்க, எது வந்து உங்களுக்கு பிடிச்சது, இந்த லுக்கு போ பெஸ்ட் லுக் அப்படின்னு சொல்லி நீங்க என்ன சொல்றீங்க? அது வந்து ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலி, நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் பண்ண ஷூட்ஸ்லேருந்து இந்த லாஸ்ட் மார்வெலஸ் மார்கழி வரைக்கும் எனக்கு நிறைய இதுவுமே பிடிக்கும். பட் ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னா லாஸ்ட் இயர் மார்வெலஸ் மார்கழி அந்த கோல்டன் சாரி ஒயிட், யா அது வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட் பிடிச்சது. அந்த லுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆமா ஆக்சுவலி இந்த லாஸ்ட் டைம் நடந்த ஷூட்ல வந்து ஸ்னேகா மேம் முறைச்ச மாதிரி ஒரு லுக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டு நான் எல்லாரும் ஏன்னா இப்படி கோவப்படுறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சாங்க, அது ஏன் நீங்க இருந்தீங்களா அந்த இடத்துல? யா நான் பக்கத்துல தான் இருந்தேன். ஆக்சுவலி அவங்க கோவம்லாம் படல, அவங்க வந்து ரொம்ப ஃபன்னியா வந்து சாரை கூப்பிட்டாங்க. ஓகே அது முன்னாடி ஒரு ஃபன்னி பாட்டு இருக்கு, அதுக்கப்புறமும் நார்மலா தான் பேசியிருப்பாங்க, அதெல்லாம் கட் பண்ணிட்டு அந்த நடுவுல இருந்தது மட்டும் போட்டனால எல்லாருக்கும் அப்படி தெரிஞ்சது. மேம் வந்து ஒரு மாதிரி லவ்லியா பார்த்திருப்பாங்க, டக்குன்னு இப்படி எல்லாம் முறைச்சு கூப்பிடுறாங்களான்ற மாதிரி. இல்ல இல்ல ரொம்ப ஸ்வீட்டா தான் அவங்க ஆக்சுவலி கூப்பிட்டாங்க. நார்மலா அது ஒரு ஃபன்னியா வந்து வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட்டது தான் அது. ஸ்னேகா மேம் வந்து வளகாப்புக்கு ஒரு சாரி கொடுத்துருந்தாங்க. ஸோ சாரி கொடுத்து கிஸ் எல்லாம் கொடுத்து பிளஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பிளஸ்ஸிங்ஸ் எல்லாம் வாங்கும்போது எப்படி இருந்துச்சு? ஸோ அந்த சாரி வந்து கொடுத்த அன்னைக்கு வெரி அன்எக்ஸ்பெக்டட். நான் அது வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு அவங்களை ரெடி பண்ண போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து திடீர்னு வந்து சாரி வளையல் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து கொடுத்தாங்க. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. நான் அதை எக்ஸ்பெக்டே பண்ணல அன்னைக்கு. அது ஓகே, அந்த வளகாப்புல அது நீங்க அதை வியர் பண்ணியிருந்தீங்கல்ல மேம்? ஆமா, என்னோட ஃபர்ஸ்ட் 7th மந்த் வளகாப்பு பண்ணோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் அவங்க சாரி தான் நான் போட்டிருந்தேன். சரி, அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. அந்த ரெட் கலர்ல கிரீன் பார்டர், ரெட் பார்டர்னு நினைக்கிறேன். ஆமா, ரொம்ப அழகா இருந்துச்சு. தேங்க்யூ தேங்க்யூ. உங்க வளகாப்புல பாத்தீங்கன்னா ரைட் சைடுல வந்து கீது மேம் நிக்கிறாங்க, இந்த பக்கம் வந்து ஸ்னேகா மேம் நிக்கிறாங்க. ஸோ நீங்க யாரோட சிஸ்டர்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாருமே வந்திருந்தாங்க என்னோட ஃபங்க்ஷன் வளகாப்புக்கு. அது ஆக்சுவலி 8th மந்த்க்கு வந்து ரொம்ப க்ளோஸ் செட்க்கு மட்டும் வச்ச வளகாப்பு. ஸோ அப்போ வந்து அனிதாக்கா, வினோத்னிகா, ஸ்னேகா மேம், கீதுக்கா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ அன்னைக்கு எடுத்தது தான் அது. என்ன ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு மேம் அன்னைக்கு டேவே? ஆமா, அன்னைக்கு ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ஜாலியா இருந்தது. அவங்க வந்துட்டு ஒரு செலிபிரிட்டி மாதிரி வந்துட்டு போகாம ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி இருந்து ஃபுல்லா இன்னும் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணி ஜாலியா பேசி விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் போனாங்க. ஸோ தட் டே வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அன்னைக்கு உங்களுக்கு யாருமே மேக்கப் பண்ணது? நானே தான். நீங்களே மேக்கப் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே. ஆமா ஆமா. அன்னைக்கு வந்து மேம் எல்லாம் வந்து இந்த குங்குமம் வந்து நான் வந்து உனக்கு மேக்கப் பண்றேன் அப்படின்ட்டு இருந்தாங்க போல. ஆமா, ஆக்சுவலி அவங்க மேல வந்து இது சந்தனம்லாம் வைக்க வரப்போ, கிஃப்ட்லாம் கொடுக்க வரப்போ இங்க குங்குமம் விழுந்து போறோம், இன்னைக்கு நான் உனக்கு எல்லாத்தையும் எடுத்து விடுறேன் இது அப்படின்ட்டு அவங்க வந்து எனக்கு கர்ச்சீஃப்ல டச் பண்ணிட்டு இருந்தாங்க. கீதாக்கு வந்து நான் உனக்கு ஹேர் செட் பண்ணி விடுறேன் அப்படின்ட்டு ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஐயே உங்க ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தா என்ன அடிச்சு கொண்டுருவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு. பிங்க் சாரி வந்து கிரியேட் பண்ணீங்களா மேம்? ஸோ அந்த ஃபீட்பேக்லாம் என்ன மாதிரி வந்து? எல்லாருமே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. மேக்கப் ரொம்ப சட்டிலாக இருக்குது, ஹோல் லுக்குமே வந்து ரொம்ப கார்ஜியஸாக இருந்தது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. டிஎம்ஸ்லையும் சொன்னாங்க, எனக்கு தனியாக மெசேஜ்லையும் அனுப்பிச்சாங்க, அண்ட் கமெண்ட்ஸ்லையுமே எனக்கு
சொன்னாங்க. ஸோ ஹாப்பியாக இருக்கும் ஒரு மெசேஜஸ் கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ. ஸோ நீங்கள் வந்து இப்போ ப்ரெக்னென்சி டைமில் இருக்கீங்க. ஸோ ட்ராவல் பண்ணி அங்கே போய் நீங்கள் மேக்கப் பண்ணும்போது ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து நின்று நீங்கள் மேக்கப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்திருக்கும். வீட்டு சைட்லேருந்து என்னென்னு சொன்னாங்க, உங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணாங்களா?